அறிவுக்களஞ்சியம். பாடசாலை மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் போட்டி நிகழ்ச்சி. நடத்துபவர் ARM ஜெஃப்ரி. பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும், தூய மனைவிமார்கள் மீதும், அவர்களது சஹாபாக்கள் மீதும், மறுமை நாள் வரை அன்னாரது போதனையை உள தூய்மையோடு செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். மாணவ செல்வங்களின் அறிவளிச்சுக்கு வித்திட்டு உரமூட்டும் விளைநிலம், நாளைய தலைமுறையின் நல்ல அறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம், வானொலி முஸ்லிம் சேவை வாஞ்சியோடு வழங்கும் லட்சிய அரங்கம், இன்பத் தேன் சுரங்கம், அரை மணி நேரம் அழகூட்டும், அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தூட்டும் அறிவு களஞ்சியம். இன்றைய போட்டியில் கலந்து கொள்வதற்காக எனது இடதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணியினர். இவர்களோடு போட்டியிடுவதற்காக வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலய அணியினர். விரிந்தது உலகம் பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம், அறிவிலை முதலாய்க் கொண்டு பொது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்திற்கு மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இந்த போட்டியின் முதலாவது போட்டியாளர் காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி தலைவி AF மஃபாசா. கிழக்கிழங்கையின் புகழ்பூத்த பாடசாலையாக திகழ்கின்ற எங்களுடைய காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் 1930 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் 1650 மாணவ மாணவிகளையும் 68 ஆசிரியர்களையும் உள்ளடக்கிய எங்களுடைய பாடசாலையின் அதிபராக தற்பொழுது அல்ஹாஜ் MM இஸ்மாயில் பேசர் அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய பாடசாலை இதுவரை காலமும் ஒரு நவோதய பாடசாலையாக இருந்து இந்த வருடம், அதாவது 2010 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தேசிய பாடசாலையாக தரமுயர்த்தப்பட்டிருக்கின்றது என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றேன். நல்லது அணித்தரவி, உங்களுக்கான கேள்வி இதுதான். புனித அல் குர்ஆனிலே இருக்கின்ற 114 சூறாக்களுக்குள் மிக இலகுவான வினா, சூரத்துல் பக்கரா புனித அல் குர்ஆனில் எத்தனையாவது ஆயத்தாக இருக்கிறது? இரண்டாவது அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயம். கேள்வி என்னவென்றால் இதில் உள்ள மொத்த வசனங்கள் எத்தனை? 286 வசனங்கள். 286 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி. இனி ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலயின் தலைவி அழைக்கின்றோம் MIF ஹசீனா. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். உங்களுக்கான கேள்வி இதுதான். தபுக் யுத்தத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த யுத்தத்தின் போது தன்னிடமிருந்த 950 ஒட்டகங்களையும் 50 குதிரைகளையும் 1000 தங்க காசுகளையும் அந்த யுத்தத்துக்காக தியாகம் செய்தார், அன்பளிப்பு செய்த சஹாபியின் பெயர் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி. இனி அதே அணியின் அடுத்த போட்டியாளர் MAF ஜஹ்ரா. அடுத்தவர்களை நீ விமர்சனம் செய்யும் முன் உன்னை நீ உனக்குள்ளே விமர்சனம் செய்து கொள், வாழ்க்கையில் வெற்றி அடைவாய். உங்களுக்கான கேள்வி இதுதான். கர்பலா நிகழ்வின் போது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரது குடும்பத்தாரும் அவரோடு சென்றவர்களும் அந்த கர்பலா களத்தை அடைந்த போது நீர் அருந்துவதற்காக ஒரு நதியை நாடி செல்வதற்கு முற்பட்ட வேளையில் தடுக்கப்பட்டார்கள். அவர்களோடு சென்ற குழந்தைகளுக்கு பாலும் இல்லை, நீரும் இல்லை, பட்டினியாக கிடந்தார்கள். அந்த பரிதாபகரமான நிகழ்வின் போது அவர்களது தரை கொய்யப்பட்டது. கேள்வி என்னவென்றால், கர்பலா நிகழ்வின் போது
எந்த நதியிலே நீரருந்த சென்றதற்கு தடை விதிக்கப்பட்டது? அந்த நதியின் பெயர் என்ன? சைப்ரஸ் நதி. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். நைல் நதி. அது எகிப்தில் இருக்கிறது. எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் விடையளிக்க தவறுடன் அந்த கேள்விக்கான சரியான விடை யூப்ரட்டிஸ் நதி அல்லது புராக் நதி என்று அழைக்கப்படும். புராக் நதி என்று அழைக்கப்படும். ஆகவே எவருக்கும் முடிகள் இல்லை. இனி ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலயின் அடுத்த போட்டியாளர் ABF ஹசானா. அதிகமாக சிரியாதே உன் இதயம் செயலற்று. புனித அல் குர்ஆனிலே முதல் அருளப்பட்ட அந்த ஐந்து வசனங்களும் இக்ரா என்று ஆரம்பிக்கின்ற அந்த 5 வசனங்களும் எந்த சூறாவில் உள்ளது என்று கேட்டால் அல் அலக் என்ற சூரா. கேள்வி என்னவென்றால், அல் அலக் என்ற சூரா புனித அல் குர்ஆனிலே எத்தனையாவது ஆயத்தாக இருக்கிறது? 96வது என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலய அணி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. இனி அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். அடுத்த போட்டியாளர் காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலையைச் சேர்ந்த H ரம்சியா. நன்மையை ஏவி தீமையை தடுப்பது தர்மமாகும். நல்லது, உங்களுக்கான கேள்விதான். பிரபலமான பள்ளிவாசல்களிலே ஒரு பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் குபா என்ற பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் மதினா நகரத்துக்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா என்ற பள்ளிவாசல் கட்டப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 2. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த வீரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். ஹிஜ்ரி 1 என்பது சரியான விடை. 5 விடைகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி. இனி ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் MHF சஜீதா. ஹராத்தை உட்கொண்ட உடம்பு சுவனம் நுழையாது. ஐங்கால தொழுகை விதியாக்கப்பட்டது நபித்துவத்தின் எத்தனையாம் ஆண்டில்? நுபுவத் 11. நுபுவத் 11 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலய அணி. இனி அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலய தேசிய பாடசாலை அணியைச் சேர்ந்த MA சீனா ஷிஃபா. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு கற்பிப்பான். அல் குர்ஆன். உங்களுக்கு கிடைத்திருக்கும் கேள்வி மிக இலகுவான வினா. மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேதங்கள் சுஹுபுகள் அருளப்பட்டன. இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்ட, வேதத்தையும் சுஹுபுகளையும் பெற்றுக்கொண்ட நபி யார்? மூசா நபி. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலய தேசிய பாடசாலை அணி. ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலயின் அடுத்த போட்டியாளர் AR ரிஃப்கா ஷஃபியா. நாம் விரும்பும் காரியங்களை செய்வதை விட நாம் செய்யும் காரியங்களை நமக்கு விருப்பமானதாய் ஆக்கிக் கொள்வதே சிறந்தது. உங்களுக்கான கேள்விதான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தோழர்களுடன் அமர்ந்திருந்தார்கள். அங்கே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். தூய வெண்ணிற ஆடையோடு நல்ல கருப்பு நிற முடியுடைய ஒரு மனிதர் அங்கே வந்து முன்னங்காலை முன்னால் இருத்தி அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டார். அந்த மனிதர் இஸ்லாம் என்றால் என்ன என்ற போது இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் பற்றியும் அண்ணலார் அவர்கள் எடுத்தியமினார்கள். அடுத்த கேள்வி ஈமான் என்றால் என்ன என்று வினவிய போது ஈமானின் 6 அம்சங்களையும் அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். அடுத்தது இஹ்சான் என்றால் என்ன என்ற கேள்வியையும் கேட்டார்கள். ஆகவே இவ்வாறு இஹ்சான் என்றால் பூரணமான நம்பிக்கையோடு விசுவாசம் கொண்டு செயல்கள் புரிதல், அதாவது எந்த இடத்திலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையோடு இறுதி நாள் பற்றிய நம்பிக்கை அனைத்தையும் உரியதாக அந்த இஹ்சான் என்ற கேள்விக்கு விடையளிக்கப்பட்டது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இங்கே வந்த மனிதர் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் தான் அது புரியும், தெரியாது என்று சொன்னார்கள். அப்போது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்தவர் இன்னார் என்று. அங்கே வந்தவர் யார் என்பது உங்களுக்கான கேள்வி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலய அணி. இனி அடுத்த கேள்விக்குரியவரை அழைப்போம். காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணியைச் சேர்ந்த MFF மஸ்லிஹா. சுத்தம் ஈமானின் பாதியாகும். உங்களுக்குரிய கேள்வி இதுதான். இது ஒரு சுன்னத்தான தொழுகை. சூரியன் உதயமாகி 18 நிமிடங்கள் கழிந்து தொழலாம். பகலில்
மூன்றில் ஒரு பாகம் கழிந்த பின் தொழுவது சிறந்தது. குறைந்தது 2 ரக்காயத்துகள், கூடியது 8 ரக்காயத்துகள், 4 ரக்காயத்துகள் மத்தியமமானது என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு பகலில் 1/3 பாகம் கழிந்த பின் தொழுவது சிறந்தது என்று கூறப்பட்டிருக்கின்ற சூரியன் உதயமாகி 18 நிமிடங்களில் பின்னால் தொழக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகை எது? லுஹா தொழுகை என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறதை காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி. ஏராவூர் அல் முனீரா பாலிகா மகாவித்யாலயத்தின் இறுதிப் போட்டியாளர் AM ஹுமைரா. உங்களுக்கான கேள்விதான், 110 வேத கட்டளைகள் சூபுகளுக்குள்ளே 10 சூபுகளை பெற்றுக்கொண்ட நபிமார்கள் யார்? அவருடைய பெயர்களை கூறுங்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்,